ஒரு தேசம், இரண்டு விதமான பகுதிகள், 3 எல்லைகள், 4 முனை போட்டிகள், எல்லா எல்லையிலையுமே கண்ணி வெடிகள் என்பது பொருத்தப்பட்டுள்ளன. துருக்கி அது என்னுடைய நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இல்ல அது தனியான ஒரு நாடு அப்படின்னு சொல்லி அந்த நாடு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த துருக்கிக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்கும் போதெல்லாம் இந்த இடத்த, குறிப்பா நம்ம பார்க்க போற இந்த நிலப்பகுதியை ரொம்ப பெரிய அளவுல அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்திய நாடு, இஸ்ரேலும் இந்த ஒரு நாட்டுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. இதனுடைய காரணம் என்ன? இப்படிப்பட்ட நாடு, அதனுடைய பெயர் என்ன, இதனுடைய டீடைல்ஸ், வரலாறு என்ன, இதை நம்ம அடக்குனா துருக்கி எப்படி அடங்கி போகும், இதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். துருக்கி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இஸ்லாமியர் நாடு, கண்டிப்பா இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல துருக்கி என்பது மத சார்பற்ற நாடாக உலக நாடுகளிடையே சொல்லிக் கொள்கிறது. நாங்க மத சார்பற்ற நாடாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவங்களுடைய ஒரு கனவு என்ன? இங்க இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற இஸ்லாம் நாடுகள் அனைவருக்கும் யார் தலைமையாக மாற வேண்டும்? துருக்கி என்கிற ஒரு நாடு தலைமையாக மாற வேண்டும். இதுதான் அவர்களுடைய மிக நீண்ட ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம். இந்த கனவின் காரணமாக தான் பாகிஸ்தானுக்கு துருக்கி ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்றாங்க. ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல துருக்கி ரொம்ப பெரிய இந்தியாவை எதிர்த்து சில கருத்துக்களை சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் போன 2-3 பதிவுல நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பதிவுல துருக்கிக்கு இருக்கிற ஒரு தலைவலி என்ன, இந்த துருக்கியை பேஸ் பண்ணியே ஒரு உலக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதே அது என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். இதற்கு நம்ம பார்க்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க போற நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைப்ரஸ் என்கிற ஒரு தீவு தான். இந்த சைப்ரஸ் என்பது ஒரு தீவாக இருந்தாலும் அந்த தீவு 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்னு தெற்கு, இன்னொன்னு வடக்கு. ஸோ இந்த 2 பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது அதுல வடக்கு பகுதியை துருக்கி சொல்லிட்டாங்க, அது என்னுடைய பகுதி. தெற்கு பகுதி இல்ல, அது சைப்ரஸ் அவங்களா ஒரு குடியரசு கட்சி இல்லாட்டி குடியரசு ஆட்சியெல்லாம் நடத்துற மாதிரி வேறொரு நாடு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஸோ பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி உலக நாடுகளை பொறுத்தவரையும் சைப்ரஸ் என்பது ஒரு தனி தீவு, ஒரு தனி நாடுதானே தவிர துருக்கியின் நாடு இல்லாட்டி துருக்கிக்கு ஒரு பாகம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனா துருக்கியை பொறுத்த வரைக்கும் கிடையாது, அது என்னுடைய பங்கும் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறது. சோ உலக நாடுகள் சொல்றாங்க, துருக்கி நீ இந்த சைப்ரஸ்ல ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்க, என்னைக்கு வேணாலும் நீ இந்த இடத்தை விட்டு வெளியில போக வேண்டியிருக்கும், நாங்க உனக்கு எதிரான சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கை கொடுப்பதில் மிக முக்கியமான நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் என்று சொல்லலாம். சோ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா யார் வருவாங்க? அமெரிக்கா என்கிற நாடு வரும். சைப்ரஸுக்கு ஆதரவா இந்தியாவின் நிலைப்பாடு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. துருக்கிக்கு எப்பெல்லாம் அடி கொடுக்கணுமோ அப்பெல்லாம் சைப்ரஸுக்கு ஆதரவான சில விஷயங்களை நம்ம செய்வோம். ஸோ இஸ்ரேல் ஏன் இங்க மூக்க நுழைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2010 இந்த சைப்ரஸ் அப்படிங்கிற தீவுல ரொம்ப பெரிய எண்ணெய் வளங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த எண்ணெய் வளங்கள் கிட்டத்தட்ட அமெரிக்க டாலரை பொறுத்த வரைக்கும் 4 ட்ரில்லியன் அளவுக்கு அங்கிருந்து நம்ம என்ன தோண்டலாம், எண்ணெயை எடுக்கலாம், ரொம்ப பெரிய வாயு, இயற்கை வாயுலாம் அங்கே இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் நாடு சொல்லுது சைப்ரஸ்ட, ஓகே நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், இந்த எண்ணெயை நம்ம எடுத்து உலக நாடுகளுக்கு விற்பனை செய்து உன்னுடைய பலத்தை கூட்டுவோம், அதே மாதிரி என்னுடைய ரொம்ப பெரிய அந்த எக்கனாமியை நானும் விருத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரும்போது தான் துருக்கி என்ன செய்யறாங்க, கிடையாது, அந்த எண்ணெய் வளம் முழுவதுமாக என்னுடையது, நான் உனக்கு தரவே மாட்டேன், அப்படி தந்தாலும் எனக்கு நீ என்ன தரணும், சில பங்குகளை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே இருந்தாலும் இதனுடைய வரலாறு, இது எப்படி துருக்கியின் கீழ் போனது, இல்லாட்டி துருக்கியே இதனுடைய உரிமையை கோருகிறார்கள், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1974 வருடம் தான் இந்த சைப்ரஸ் என்பது 2ஆக பிரிக்கப்படுகிறது. 3 எல்லைகள் வகுக்கப்படுகின்றன. 2ஆக பிரிக்கப்படுகிறது, 3 எல்லைகள் அப்படின்னு சொல்றியே, வேற ஏதாவது நாடு இதுல விளையாண்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டா பிரிட்டன். as usual இந்த பிரிட்டன் தான் எல்லா நாட்டுக்கு இடையே இருக்கும் பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வருவதற்கும் காரணம் பிரிட்டன் தான். அதே மாதிரி சைப்ரஸ்ல கிரேக்கர்கள் மற்றும் துருக்கி இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு காரணமும் பிரிட்டன் தான். 1974 ஓகே நாங்க இந்த மாதிரி 2 நிலப்பரப்பை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி துருக்கி சைப்ரஸ் மீது படையெடுத்து வருகிறது, கிரேக்கர்கள் மீது படையெடுத்து வருகிறது. ஸோ இந்த சைப்ரஸ் துருக்கி இவங்களுடைய கதையை கேட்க வேண்டும் என்றால் 1500 இந்த ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போகணும். 1500ல துருக்கி இல்லாட்டி அந்த ஒரு நாடே கிடையாது. ஸோ துருக்கிக்கு பதிலாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரரசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டோமன் பேரரசுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டோமன் பேரரசு ரொம்ப பெரிய அளவுல 3 கண்டங்களில் விரிந்து கிடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டோமன் பேரரசு பார்க்கிற எல்லா நாடுகளையும் எனக்கு வேணும், நான் அதை ஆக்கிரமிப்பு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டே வருவாங்க.
ஒட்டோமன் பேரரசு கூட ரொம்ப உறுதுணையா நின்னது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் என்கிற ஒரு நாடு. ஒட்டோமன் பேரரசு கூட பிரான்ஸ் ஏன் கூட்டணியா நிக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு எதிரிகள், ஒவ்வொரு வில்லன்கள் இருப்பாங்க. ஒரு கதாநாயகன் இருந்தா வேறொரு வில்லன் இருப்பான். ஸோ அதே மாதிரி அன்றைய ஒரு காலகட்டத்தில் 1523 ஒரு 70 இந்த ஒரு காலகட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா, ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் எந்த நாடு ரொம்ப பவர்ஃபுல்லான நாடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரியா தான். ஸோ ஆஸ்திரியா என்கிற நாடை எப்படியாவது ஒட்டோமனுக்கு எதிராக போராட வைக்க வேண்டும். இதுதான் பிரான்சினுடைய ஒரே ஒரு குறிக்கோள். ஏன்னா ஐரோப்பாவை பொறுத்தவரையும் பிரான்ஸ் என்கிற நாடு அவர்களுடைய பல நாடுகளை பிடித்து வைத்திருக்கிறது. ஸோ ஆஸ்திரியாவின் கவனம் அங்கே போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆஸ்திரியா மிக முக்கியமான ஒரு நாட்டினுடன் இல்லாட்டி ஒரு பேரரசுடன் சண்டை போட வேண்டும். அதற்காகத்தான் ஒட்டோமன் பேரரசு கூட பிரான்ஸ் சொல்லுவாங்க, ஆஸ்திரியா அங்க போய் காலனி வைக்க போகுது, இல்லாட்டி அதை போய் பிடிக்க போகிறாங்க, நீங்க எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க, இல்ல நீங்க வியன்னா வர போங்க, அவங்களை ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம், ஒட்டோமன் பேரரசு கீழே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரியான சில சூழ்ச்சிகள் செஞ்சு ஆஸ்திரியாவுக்கும் ஒட்டோமனுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் அடுத்ததா வேறொரு நாடு வருகிறது. அந்த நாட்டின் பெயர் தான் பிரிட்டன். சோ பிரிட்டன் ஏன் இங்க வராங்க? பிரிட்டன் வருவதற்கான காரணம் என்னுடைய காலனி ஆதிக்கத்தை நான் விரிவுபடுத்த போகிறேன் அப்படிங்கிறது தான். பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உள்நாட்டு போரில் ரோஜாப்பூ போர் அப்படின்னு சொல்லுவாங்க, வார் ஆஃப் ரோசஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற அந்த சீரீஸுக்கு சில பாகங்கள் இந்த வார் ஆஃப் ரோசஸ் என்கிற சில வரலாறை பேஸ் பண்ணி தான் இருந்தது. வார் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிறது ஒரு மன்னர் ஆட்சியில் அடுத்த மன்னர் யார் வர வேண்டும். ஏன்னா நிறைய கிளைகள் வந்திருக்கும். ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அங்க இருந்து ஒரு மனைவி, இங்க இருந்து ஒரு மச்சான், இப்படிலாம் நிறைய கிளைகள் வரும்போது அடுத்த மன்னராக யார் வர வேண்டும். இந்த ஒரு பிரச்சனையில் பிரிட்டன் ரொம்ப நாளா இருந்தது. இதை தான் வார் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி, அதை பத்திலாம் நம்ம பிறகு பேசலாம். ஸோ இந்த வார் ஆஃப் ரோசஸ் கழிஞ்சு இந்த பிரிட்டன்ல ரொம்ப பெரிய அமைதிலாம் இருக்கு, வெளியில வேற எதுவுமே போருக்கு போகல. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் நம்மளுடைய இடத்தை கூட்ட வேண்டும், அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால பிரிட்டன் கொஞ்சம் கொஞ்சமா இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு வருகிறது. ஸோ பிரிட்டன் இப்போ இந்த இடத்துல வந்துட்டாங்க, ஒட்டோமன் பேரரசு வந்துட்டாங்க, ஆஸ்திரியா வந்துட்டாங்க, பிரான்ஸ் வந்துட்டாங்க. அடுத்ததா வர வேண்டியது சோவியத் யூனியன், ரஷ்யா. சோவியத் யூனியன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் மன்னனை ரஷ்யா ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒரு காலகட்டம் இருந்தது, ஜார்ஜ் மன்னன் தான் ரஷ்யாவை ஆண்டு கொண்டு வந்தான். அந்த நேரத்தில் ரஷ்யா அதனுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிக்கிறது. சோ ரஷ்யா அந்த பக்கம் இருந்து நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்ய செய்ய ஒட்டோமன் பேரரசின் நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கொண்டே வந்தது. ஒட்டோமன் பேரரசை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இந்த பக்கம் இருந்தும் ஆஸ்திரியா இந்த பக்கம் இருந்தும் இரண்டு எதிரிகளாக மாறுகிறார்கள். சோ இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்று இந்த ஒட்டோமன் பேரரசு நிறைய நாடுகள் கூட இல்லாட்டி சில நாடுகளை சேர்ந்து இந்த இரண்டு எதிரிகளையும் சமாளிக்க நினைத்தது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இந்த ஒட்டோமன் பேரரசு என்பது வேறு சில நாடுகள் கூடயும் சண்டை போட வேண்டியதாக இருந்தது. அதுல முக்கியமான நாடு கிரீஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒட்டோமன் பேரரசுக்கும் இந்த கிரீஸுக்கும் ஆகவே ஆகாது, கிரேக்கத்திற்கும் ஆகவே ஆகாது. சோ இவங்க இந்த கிரேக்கர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், இந்த ஒட்டோமன் பேரரசு எப்போது வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி. பிரிட்டன் வேற ஒட்டோமன் பேரரசு கூட இல்லாட்டி நிறைய காலனி ஆதிக்கத்தை எல்லாமே செஞ்சுட்டு வரும்போது தான் திடீர்னு பிரெஞ்சு புரட்சி என்பது ஏற்படுகிறது. சோ பிரெஞ்சு புரட்சி ஏற்படும் போது மன்னராட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். இது பிரிட்டனை ரொம்ப பெரிய அளவுல ஆட்சேபத்தை ஏற்படுத்துகிறது. சப்போஸ் பிரிட்டன்ல மட்டும் இந்த பிரெஞ்சு புரட்சி பரவிருச்சு என்றால் கண்டிப்பா நம்மளால காலனி ஆதிக்கத்தெல்லாம் செய்ய முடியாது. சோ நம்ம என்ன செய்யணும், இந்த தேசியம் என்பது மலரவே கூடாது, பிரெஞ்சு புரட்சியை அடியோடி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நெப்போலியன் போன்றவர்கள் மீது ரொம்ப பெரிய படையெடுப்பெல்லாமே நடத்துறாங்க. இப்போ நெப்போலியன் அப்படிங்கிறதே பெரிய ஒரு ஹிஸ்டரி. அந்த நெப்போலியனை தோற்கடிப்பதற்காக 16 பேரரசுகள் ஒன்றிணைந்தன. பிரிட்டன், ஸ்பெயின் போன்ற பல பேரரசுகள் ஒன்றிணைந்து தான் நெப்போலியனை வீழ்த்தினார்கள். ஸோ நெப்போலியனை வீழ்த்தியாச்சு, பிரெஞ்சு புரட்சியை தவிடுபொடி ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லி பிரிட்டன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஜெர்மனி அந்த பக்கம் இருந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. ஜெர்மனி நினைப்பது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், பிரிட்டன்ட்ட நிறைய நிலம் இருக்கிறது, அது எனக்கு வேணும், நான் ஐக்கிய ஜெர்மனியாக மாற வேண்டும். இது ஜெர்மனியினுடைய ஒரு கனவாக இருக்கிறது. ஸோ முதல் உலக போர் வருகிறது, அடுத்ததா இரண்டாவது உலக போர். இந்த ஒரு காலகட்டம்லாம் வரும்போது ஒட்டோமன் பேரரசு என்பது அப்படியே சிதலடைந்து ஓகே அது வீழ்ச்சி பெற்றுவிட்டது. ஒட்டோமன் பேரரசு வீழ்ந்து தான் சைக்ஸ் பீக்கோஸ் அக்ரிமெண்ட் வருது. அதன் பிறகுதான் துருக்கி என்கிற நாடு வருகிறது. இதெல்லாம் சிரியா யுத்தம், துருக்கி, இந்த மாதிரி பல வரலாற்று வீடியோக்களில் நம்மளே பார்த்துட்டோம். பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோலாம் பார்த்துருங்க. தமிழ் பொக்கிஷத்துல நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அந்த வீடியோ பேஸ் பண்ணியான நிறைய விஷயங்கள் வரும் காலத்தில் நாம் பேச போகிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம எடுக்கிற வரலாறு நம்ம என்னைக்கோ பேசின வீடியோ கூட அப்படியே சிங்க் ஆகுது. ஸோ இந்த சைக்ஸ் பீக்கோஸ் அக்ரிமெண்ட் கழிஞ்சு என்ன நடந்துச்சு, துருக்கி என்கிற ஒரு நாடு உருப்பெறுகிறது. துருக்கிக்கு எதிரியா இப்ப யார் நிக்கிறா?
கிரேக்கர். நான் சொன்னேன்ல, ஒட்டோமன் பேரரசுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருந்தது. சோ இந்த ஒட்டோமன் பேரரசு இருக்கும் போதே பிரிட்டன் என்ன செஞ்சிட்டாங்க, சைப்ரஸ் என்கிற இடத்தை அவர்களுடைய ஆளுமை கீழ் கொண்டு வந்துட்டாங்க. சைப்ரஸ் யாருக்கு கீழே, யாருடைய மக்கள் கூடுதலாக இருந்தார்கள், கிரேக்கர்கள் கூடுதலாக இருந்தார்கள். சோ சைப்ரஸையும் ஒட்டோமன் பேரரசு ஒரு கட்டத்தில் அவங்க ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரும்போது பிரிட்டனும் அங்க அவங்களுடைய ஆட்சியை, பிரிட்டனுக்கும் ஒட்டோமன் பேரரசுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. சைப்ரஸை நான் ஆண்டு கொள்கிறேன், நீ அவங்களுடைய அதிகாரத்தை மட்டும் செலுத்து, தேவையான சட்ட திட்டங்களை நானே வகுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் சைப்ரஸ் என்கிற தீவில் கிரேக்கர்கள் தான் ரொம்ப கூடுதல் அளவுல இருக்காங்க. சோ ஒட்டோமன் பேரரசுக்கு வேறொரு ஆசையும் இருந்தது, இந்த சைப்ரஸ் தீவுல கிரேக்கர்கள் மட்டுமே இருக்காங்க, கண்டிப்பா இருக்கக்கூடாது, துருக்கியர்கள் அதாவது ஒட்டோமன் பேரரசை சேர்ந்த நபர்களும் இங்கே இருக்க வேண்டும் என்பது ஒட்டோமன் பேரரசின் ஆசையாக இருந்தது. சோ நிறைய மேல் குடியமர்த்தல் என்பது இங்க நடத்தப்படுகிறது, இந்த சைப்ரஸ்ல நடத்தப்படுகிறது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 1960 சைப்ரஸ் என்பது பிரிட்டன் இருந்து, ஏன்னா ஒட்டோமன் பேரரசு வீழ்ந்துருச்சு, பிரிட்டன் மட்டும்தான் இப்ப சைப்ரஸை ஆண்டு கொண்டு வருகிறது. இரண்டாவது உலக போருக்கு பின்பு பிரிட்டனால் இந்த ஒரு ஆட்சி முறையும், ஏன்னா நிறைய இனக்கலவரங்கள் என்பது ஏற்படுகின்றன, அப்படி இங்க இருக்கும்போது ஓகே சைப்ரஸ்க்கு நாங்க விடுதலை தாரோம் அப்படின்னு சொல்லி 1960 விடுதலையை கொடுத்து விட்டார்கள். இந்த விடுதலையை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கேதான் பிரிட்டன் ஒரு சூழ்ச்சியை கையாண்டது. அந்த சூழ்ச்சி என்ன நடந்துச்சுன்னா, 2-3 பகுதிகளை கொண்டு வந்துட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. பிரிட்டன் எடுத்துட்டு சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் என்னுடைய ஏர்ஃபோர்ஸை நான் வைக்க போறேன், விமான தளங்களை வைக்க போகிறேன், துறைமுகங்களை செய்ய போகிறேன், இது உங்களுடைய ஆளுமைக்கு கீழ் வராது, கடல் கடந்த பிரிட்டனின் பாகங்களாக இருக்கும். இதுதான் பிரிட்டனுக்கும் சைப்ரஸுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். சோ சைப்ரஸ் விடுதலை அடைந்து விட்டது. இந்த விடுதலை அடையும் போது சைப்ரஸினுடைய மக்கள் தொகையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 1/6 மக்கள் துருக்கியர்களாக இருந்தார்கள், இஸ்லாமியர்களாக இருந்தார்கள், மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாமே கிரேக்கர்களாக இருந்தார்கள். சோ சைப்ரஸ் எடுக்கும்போது கிரேக்க சைப்ரஸ், துருக்கி சைப்ரஸ் அப்படிங்கிற ஒரு 2 இனக்குழுக்கள் அங்கே இருந்தது. இந்த 2 இனக்குழுக்களுக்கு இடையே எப்போதுமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இதை எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும், சைப்ரஸ் குடியரசு என்பது ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சிகள் இல்லாட்டி பல அரசியல் தலைவர்கள் விரும்பும் போதுதான் துருக்கி 1974 படையெடுத்து வராங்க சைப்ரஸ் மீது. ஏன்னா அங்க துருக்கி மக்களும் இருக்காங்க, அது துருக்கியின் ஒரு பகுதி தான். ஒட்டோமன் பேரரசு இருந்த போது அது துருக்கி, அந்த ஒட்டோமன் பேரரசுக்கு கீழ் இருந்தது. எனவே சைப்ரஸ் எனும் தீவு என்னுடையது அப்படின்னு சொல்லி 1974 அவங்க படையெடுத்து வரும்போது பிரிட்டனும் உலக நாடுகளும் பல நாடுகளும் அதே மாதிரி ஐநா சபை எல்லாமே சேர்ந்து சொல்லிட்டாங்க, நீ எவ்வளவு தூரம் முன்னாடி வந்திருக்கியோ அதை நீ வச்சுக்கோ, அங்க அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல, அந்த இடத்துல இருந்து நீ பின்வாங்கணும், அதன் பிறகு இருக்கும் மக்களை நீ அமைதியா வாழ விடணும். நாங்க என்ன செய்ய போறோம், ஐநா சபை பீஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அவர்களை நிப்பாட்ட போகிறோம் என்று சைப்ரஸ் என்கிற தீவை 2ஆக பிரிக்கிறார்கள். அதுல ஒரு பிரிவு வடக்கு சைப்ரஸாகவும் இன்னொரு பிரிவு தெற்கு சைப்ரஸாகவும் மாறுகிறது. இந்த தெற்கு சைப்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்க கிரேக்கர்கள் அதிக அளவுல இருக்காங்க. சோ இது கிரேக்க சைப்ரஸ் ஆகவும், வடக்கு சைப்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது அது யாருடைய கீழின் போகிறது, துருக்கியின் கீழ் போகின்றது. சோ இப்படித்தான் இந்த சைப்ரஸ் தீவு என்பது 2ஆக பிரிக்கப்பட்டது. இப்படி 2ஆக பிரிக்கப்படும் போதும் பிரிட்டன் மேல இருந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள், நீங்க என்ன செய்ய போறீங்க, 2ஆக பிரிக்க போகிறீர்கள், ஆனா நான் 3 இடம் சூஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஏர்பேஸ் என்னுடைய துறைமுகங்கள் எல்லாமே வைப்பதற்காக சைப்ரஸ் தீவுல 3 இடங்களை சூஸ் பண்ணியிருக்கேன், அது இப்போதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும், உங்கள் 2 பேருடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கக்கூடாது என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறது. சோ பிரிட்டன் அந்த இடத்துல ரொம்ப சேஃபா விளையாண்டாங்க. இப்படி 2ஆக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன் பாருங்க, அந்த கிரீன் லைன், பச்சை கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பச்சை கோடுகள் என்று சொல்வதற்கான காரணம், உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் துருக்கி எப்போது இருந்து வேணாலும் இந்த சைப்ரஸை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். எனவே அதை எல்லையாக வகுக்காமல் அதை ஒரு பச்சை கோடு, கிரீன் லைன் என்று மட்டுமே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போரின் முன்பாக துருக்கி செய்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய துருக்கியர்களை இந்த சைப்ரஸ் தீவுல அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த போர்லாம் வர்றதுக்கு முன்னாடி 1974 முன்னாடி. சோ 1974 போது இந்த பச்சை கோடுகள் வரையப்படுகின்றன. அந்த நேரத்தில் 40% சைப்ரஸ் தீவு என்பது துருக்கி சைப்ரஸ் அந்த இனத்தின் கீழ் சேர்ந்தவர்களுக்கு மாறுகிறது. இப்படி சைப்ரஸ் தீவில் துருக்கியர்கள் மிக முக்கியமான ஒரு ஜனத்தொகையாக மாற ஆரம்பிக்கிறார்கள். முதல்ல இருந்த கிரேக்க சைபீரியர்கள் இப்போதும் சொல்றாங்க, அது எங்களுடைய நாடு, துருக்கி வெளியில போயிருனே. சோ பல நேரங்களிலும் இந்த ஒரு பிரச்சனை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தப்படுகிறது, துருக்கிக்கு ஒரு சப்போர்ட்டை குறைப்பதற்காக. இந்த ஒரு நிலப்பரப்பை மையப்படுத்தி தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு துருக்கிக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. இஸ்ரேல் மட்டும் கிடையாது, இந்தியாவும் இருக்காங்க, அமெரிக்காவும் இருக்காங்க. சோ அது என்ன, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும், இஸ்ரேல் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து விட்டதா, அமெரிக்கா இல்லாட்டி இந்தியா துருக்கிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுமா, இதை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.